வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நீலவானில் நீந்துகின்ற நிலா. வருடம் முழுவதும் எல்லா நாட்களிலும் வானத்தில் நிலாவானது வட்டமிட்டு கொண்டிருந்தாலும் மாதம் ஒரு முறை பௌர்ணமி தினத்தில் இரவு முழுவதும் முழு நிலவை காண முடிகின்றது. இவ்வாறு மாதந்தோறும் முழு நிலவானது பூமிக்கு முகம் காட்டும் பொழுது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், அதாவது எப்போதாவது வரும் அரிதான முழு நிலவு எனும் சொற்றொடர் ஏன் உருவாகியது என்பதை பார்ப்போம். உலகெங்கிலும் பொதுவாக பயன்படுத்தப்படும் நாட்காட்டியின்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் 30 அல்லது 31 நாட்கள் அடங்கியுள்ளன. இது பூமியானது சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு ஆண்டில் எடுத்துக்கொள்ளும் 365 நாட்கள் எனும் அடிப்படையை கொண்டது ஆகும். அதே நேரத்தில் பூமியை சுற்றும் சந்திரன் ஒரு முறை பூமியை சுற்றுவதற்கு 29 நாட்களை எடுத்துக்கொள்கின்றது. இதனையே சந்திர மாதம் என அழைக்கின்றோம். இந்த சந்திர மாதங்களின் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறை முழு நிலவு காட்சி தருகின்றது. மேற்கண்டவாறு சூரிய சித்தாந்த நாட்காட்டி மாதத்தின் நாட்களின் எண்ணிக்கைக்கும் சந்திர சித்தாந்த மாதத்தின் நாட்களின் எண்ணிக்கைக்கும் 2 நாட்கள் வித்தியாசம் இருப்பதால் பூமியை சுற்றும் சந்திரனின் ஆண்டும் சூரியனை சுற்றும் பூமியின் ஆண்டும் 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திப்பதை மெட்டானிக் சைக்கிள் என அழைக்கின்றனர். இந்த 19 ஆண்டுகால மெட்டானிக் சைக்கிள் காலத்தில் நாட்காட்டியின்படி உருண்டோடும் 228 மாதங்களில் 236 முழு நிலவு, அதாவது 8 முழு நிலவு இயல்புக்கு அதிகமாக வரும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. இவ்வாறு மாதந்தோறும் ஒரு முறை வரும் முழு நிலவு 19 ஆண்டுகளில் கூடுதலாக 8 முறை வருவதால் இந்த காலத்தின் ஏதாவது 8 மாதங்களில் ஒரே மாதத்தில் 2 முழு நிலவு காட்சி அளிக்கும். இதனையே எப்போதாவது வரும் முழு நிலவு, அதாவது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் என கூறுகின்றனர். கிபி 1883 ஆண்டில் இந்தோனேசியாவில் எரிமலை வெடித்த போது அதன் தூசியின் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு நிலா நீல நிறமாக காட்சியளித்தது. இதன் அடிப்படையில் தான் நமது வாழ்க்கையிலும் அரிதாக நடக்கும் செயல்களுக்கும் இந்த சொற்றொடர் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.